வணக்கம் நண்பர்களே, நம்ம மலேசியால இப்ப என்ன சுவாரஸ்யமா போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இதயம் பலவீனமானவர்கள் மற்றும் தனிமையில் உட்காந்து அளவு கொடுங்க. இந்த வீடியோவை தயவு செஞ்சு தனியா பார்க்காதீங்க, கூட ஒரு ஆளை வச்சுட்டு பாருங்க. ஏன் எதுக்காக அப்படின்றது வீடியோ எண்ட்ல உங்களுக்கே புரியும். ஆமாங்க, என்ன நடக்குதுன்னா இப்போ நம்ம மல்லி விஜய் கிட்ட எல்லா உண்மையை சொல்றதுக்காக ஆட்டோவில் சும்மா உட்காந்துக்கிட்டே போறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அங்க போனா நம்ம ஏட்டம்மா எக்காயி உள்ளவே விடல, வெளியவே நிப்பாட்டிடுறாங்க. அவங்க என்னடா ஜாலியா போன் பேசிட்டு இருக்காங்க. அது என்ன போலீஸ் ஸ்டேஷனால மார்க்கெட்டான்னு தெரியலங்க. இன்ஸ்பெக்டர் ஒரு பக்கம் போன் பேசிட்டே இருக்கிறான், என் மொண்டாட்டி தோசை சுடுறா வடை சுடுறான்னு அவங்ககிட்ட புலம்பிட்டு இருக்கான். இவன் என்னன்னு தெரியல, யார்கிட்டயே பேசிக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு என்னதான் வேலை தெரியல, போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த வேலையை தவிர இது எல்லா வேலையும் செய்யறாங்க. மல்லியை பார்க்க அலோவ் பண்ணல. இன்னொரு பக்கம் பெரியம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனது உங்களுக்கு எல்லாமே தெரியும். இதுக்கு நடுவில் நம்ம மல்லி பெரியம்மா விஜய் விட்டுட்டு பெரியம்மா போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்து அதுக்கப்புறம் விஜய் கிட்ட மறுபடியும் உண்மையை சொல்றதுக்கு வர்றதுக்குள்ள நடுவில் நிறைய டைம் நிறைய இதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சுங்க. பாவங்க நம்ம மல்லி, அவங்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சோதனை வருதுன்னு தெரியல. ஆமாங்க, சாதிக்கணும்னு நினைச்சு மல்லி வந்த நேரத்தில் சோதனையை கொண்டு வந்து நடுவில் சொருகின ராஜேஸ்வரி. இந்த சோதனையும் இந்த சாதனைக்கு நடுவில் மாட்டிட்டு முழிக்கும் நம்ம மல்லி. இதை எப்படி அவங்க மாற்ற போறாங்க, எப்படி அவங்க இதுல தப்பிக்க போறாங்க அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம், பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆமாங்க, என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட மல்லி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்துட்டு இதுக்கு மேலே விட்டா சரிப்பட்டு வராது, பெரியம்மாவுக்கு எமர்ஜென்சினோட நேராக பெரியம்மா பார்க்க போயிடுறாங்க. போனது மட்டும் இல்லாமல் அவங்க ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு அவங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு அவங்க பக்கமே இருக்காங்க. அப்போ நம்ம பெரியம்மா சொல்றாங்க, எல்லா உண்மையும் உனக்கு தெரிஞ்சிச்சுல, விட அதை இப்பயும் மாப்பிள தம்பி கிட்ட சொல்லுப்போ. பெரியம்மா, உங்களை விட்டு நான் எப்படி இந்த நிலைமையில உங்களை தனியா விட்டு நான் போறது சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம பெரியம்மா சொல்றாங்க, அடியே கிறுக்கு, இதுவா முக்கியம், நான் நல்லா தானே இருக்கேன், இங்க பாரு இத்தனை ஹாஸ்பிட்டல், இத்தனை டாக்டர், இத்தனை பேர் இருக்கிறாங்க, நர்ஸ் இருக்கிறாங்க, எல்லாம் நான் பாத்துப்பாங்க, நீ போ ஃபர்ஸ்ட் மாப்பிள தம்பி கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லு, இல்லைன்னா ராஜேஸ்வரி அடுத்து என்ன பண்ணுவான்னு தெரியாது, இல்லைன்னா இது எப்படியாவது விஜயா கிட்டையாவது சொல்லு அப்படின்னு சொல்ல. இதை கேட்டவொடனே நம்ம மல்லிக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படியே கை காலாட அப்படி போதுங்க. அதுக்கப்புறம் நம்ம மல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க, சரி ஓகே நான் பாத்துக்கிறேன்ட்டு விஜய் கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்றாங்க. ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையும் இப்படி தாங்க, இந்த மாதிரி ஆச்சு உங்க அந்த மாதிரிலாம் பேசிட்டு தாங்க உங்களை பர்மனெண்டா உள்ள வைக்கிறாங்களாம். உங்க அப்பா வந்துட்டு எல்லா சொத்தையும் உங்களுக்கே கொடுத்துட்டாரா, அவங்க கல்யாணம் பண்ணி நகை போட்டு துரத்தி விட்டாங்களா, அதனால 5 விசாக்கு வழி இல்லாம கனடாவில் போய் பிச்சை எடுத்து தெரு போய் அம்மா தாயே அப்படின்னு சொல்லி கையேந்தினாங்களாம். இப்படின்ற மாதிரி எல்லா உண்மையை சொல்லி அதுக்கப்புறம் வக்கீல் கிட்ட சொல்லி, நீ என்ன பண்ணி 2 வருஷம் பர்மனெண்டா அவனை தூக்கி போடு, எல்லா சொத்தையும் நான் டேக் ஓவர் பண்ணிட்டு தக்காளி சொத்தெல்லாம் என் பேருக்கு மாத்திக்கிட்டு எம்டி ஆயிடுறேன், அதுக்கப்புறம் அவன் தான் நடுத்தருவில் அவன் பிச்சை எடுக்கட்டும், நான் அவனுக்கு எச்ச சோறு போடுறேன் அப்படின்னு சொல்லி எல்லா டைலாக் அவன் சொல்லிட்டு இருந்ததெல்லாம் நம்ம மல்லி சொல்றாங்க. இதுக்கப்புறம் நீங்களா பார்த்து உஷாரா இருந்துக்காங்க, இல்லைன்னா ஒக்க தக்காளி தலையில தட்டி மொத்தமா வாரில் அபக்குன்னு வாயில போட்டு போயிருவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொல்ல, இதெல்லாம் கேட்ட உடனே நம்மளோட விஜய், ஐயோ அக்கா, ஓ இதயத்தை பிடிச்சிக்கிட்டாருங்க, நெஞ்சு வலினால இல்ல, இதயத்துக்குள்ள வச்சிருந்த அக்காவை அப்படியே பிச்சு அழகா தூக்கி வெளியே போட்டாருங்க. என்னடா அக்காவை தூக்கி வெளியே போட்டாரு? ஆமாங்க, மனசுக்குள்ள கோயில் கட்டி வச்சிருந்தாங்க நம்ம ராஜேஸ்வரிக்கு. ஆனா நம்ம ராஜேஸ்வரியோ கேவலம் வெளியே செருப்பு போடுற இடத்துல, செருப்புலாம் கேவலம் இல்லைங்க, செருப்புலாம் நடக்கவே முடியாது, செருப்பு விட வேண்டிய அந்த இடத்தில் இப்போ இருக்காங்க. ஓகேங்களா, இப்படி சொல்லலாம். ஏன்னா செருப்புன்றது கேவலமான விஷயம் இல்லைங்க. செருப்பு இல்லாமல் நம்மளால வெயிலில் நடக்க முடியாது, முள்ளு மேலே நடக்க முடியாது, காட்டுக்குள்ள செருப்பு இல்லாமல் நாங்கள் நிறைய நடந்திருக்கோம், ஆடெல்லாம் மேய்ச்சிருக்கோம், நிறைய டைலாக்லாம் விடுவீங்க, அதெல்லாம் எனக்கும் தெரியும், நான் தான் பார்த்துருக்கேன். காமனாக ஒரு விஷயம் எடுத்துக்கினா செருப்பு ஒரு முக்கியமான விஷயம் தாங்க, அதனால செருப்பு இல்லாமல் நடக்கிறதுல கஷ்டம். ஸோ அதனால செருப்பை கேவலமாக நினைக்கக்கூடாது, யாரும் நினைக்க வேண்டாம். சரி, அந்த டாபிக் நம்ம போக வேண்டாம், நம்ம மல்லி சீரியல் டாபிக்குள்ள போவோம். அதுக்கப்புறம் தூக்கி போட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, இப்போ தெரிஞ்சிச்சுல தக்காளி, இதுக்கப்புறம் வரட்டும், நான் புளிஞ்சி ஜூஸ் எடுத்து அந்த ஜூஸை குடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் டைலாக் கூட, மல்லி நீங்கள் ஜூஸை குடிக்க வைப்பீங்களோ கசாயத்தை குடிக்க வைப்பீங்களோ முதல்ல வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸோ, டைம் ஆச்சு நீ சொன்னா கேட்க மாட்டியா, வெளியே போன்னு துரத்தி விட்டுறாங்க. நம்ம மல்லியோ அழுந்துகிட்டே விஜய் சார் அப்படின்னு அழுந்துகிட்டே போறாங்க. இன்னொரு நடுவில் பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம விஜய் வீட்டுக்கு வந்ததெல்லாம் மல்லி கண்ட கனவாங்க. நானும் உண்மை நினச்சேன், கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். அது எப்போ நம்ம விஜய் இவ்வளோ கிளவராக யோசிச்சு ஜெயிலிருந்து டோரை திறந்து அங்கேருந்து ஓடி வந்து இவ்வளோ தூரம் வந்து தப்பிச்சு வந்தார். நான் நிறைய யோசித்தேன், ஏன்னா போலீஸ் கூப்பிட்டு போகும்போது அவர் பாக்கெட்டில் பர்ஸு கூட இல்லை, 10 பைசா இல்லை. ஸோ எப்படி மனுஷன் வந்திருப்பார், நிறையாலாம் இது மாதிரி யோசிச்சிருக்கேங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா அது கனவாக போயிடுச்சு. நம்ம பெரியம்மா எழுப்பி கேட்க, இல்லை மல்லி என்ன மல்லி ஏன் பதறேன்னு சொல்ல, விஜய் சார் அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. ஆனால் என்னங்க பண்ணுறது, கல்னாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் எதுக்கு சொல்லியிருக்காங்க, இதுக்கு தான் போல. அதனால தான் பாவம் இவங்க அப்படியே ஃபீல் பண்ணி ஏங்கி தவிக்கிறாங்க. இந்த தவிப்புக்கு நடுவில் முக்கியமான இன்னொரு விஷயம் போயிட்டு இருக்கு. என்னென்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, அந்த விஷயம் தான் சொன்னால் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு எனக்கு ஒர்க் இருக்கு. ஆமாங்க, அதுக்கு என்ன நாங்கள் சந்தோஷப்படுறேன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு ஒர்க் இருக்குது, சும்மா வீடியோ போட்டு உங்களை யாரையும் கழுத்த இருக்க மாட்டேன். ஸோ அதனால் நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு பக்கம், இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சமையல் நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் என்ன சமையல் நீங்கள் முடிஞ்ச கமெண்ட் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய், முள்ளங்கி, கேரட்டு, கத்திரிக்காய், அவ்வளோதாங்க. காய் இவ்வளோதான். தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் மல்லித்தூள், மிளகாத்தூள், நம்ம ஊரில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வரப்போல அந்த மிளகாத்தூள், அதுக்கப்புறம் சும்மா அந்த சாம்பார் பொடின்னு ஏதோ கொடுக்குறாங்க, கொஞ்சமாக அது கொஞ்சம் போட்டேன். அப்புறம் உப்பு, எண்ணெய்,
குண்டா தட்டு இதெல்லாம் ஒன்றா வச்சு ஒரு டிஷ் செஞ்சுருக்கேன். அது பேர் தான் சாம்பார். ஆமாங்க, யாரெல்லாம் பாருக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களோ மறக்காம என் சாம்பாரை வந்து சாப்பிட்டு போங்க, பாரே வெறுத்துருவீங்க. ஆமாங்க, சாம்பாரே எவ்வளோ கேவலமாக தான் பாருக்கு போனால் இன்னும் எவ்வளோ கேவலமாக இருக்குது நீங்களே முடிவு பண்ணி பாருக்கு போகிறத விட்டுருவீங்க. ஸோ அப்படி தான் நீங்கள் செஞ்சுருக்கேன். அந்த சாம்பார் எப்படி இருக்குது, என்ன இருக்குது, எது இருக்குன்றத அடுத்த வீடியோவில் ரிவ்யூலாம் போட மாட்டேன், அது யாரும் பார்க்க மாட்டீங்க. ஸோ அடுத்த மல்லி சீரியல் இதுக்கு அப்புறம் வேறு என்ன விறுவிறுப்பாக சுவாரஸ்யமாக சுறுசுறுப்பாக போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப், சப்போர்ட், லைக், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, இதுக்கு நடுவில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். அதை சொல்லாமா வேணாமான்னு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னோடய ஏர்பாட்ஸு. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கு பார்த்தீங்களா, ஒரு நாள் ஞாபகமாக வாயில் கடிச்சு ஏதோ ஞாபகத்தில்ங்க கரும்பு கடிக்கிற ஞாபகத்தில் பட்டுன்னு கடிச்சிட்டேன். ஓகேவா, இந்த இடத்துல பெண்ட் ஆயிடுச்சு. அந்த பெண்டானப்போ வந்து இந்த பட்டன் கலந்து வந்துச்சு. இது பெண்டானதுக்கும் இந்த பட்டன் கலந்து வந்ததுக்கும் என்ன சம்மந்தம்னு எனக்கு தெரியல. இது கலந்து வந்துச்சு பார்த்தீங்களா, அன்னைக்கு இந்த காதில் போட்டால் இந்த காது வலி ஆரம்பிச்சிருச்சு. இந்த காது வலிச்சிச்சேன்னு இது ஏட்ரா போட்டால் காது நல்லா கேட்டு அடிச்சிக்கிச்சு. சரி, அதுக்கப்புறம் என்னடா இது தொல்லையாக போச்சு, தண்ணியை விட்டு கிளவுனா பாதி காது கேட்குது, பாதி காது கேட்க மாட்டேங்குது, இது ஃபுல்லாக கேட்குது. இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, இதை நான் கடிச்சது தப்பா, என் காது அடிச்சது தப்பா, இந்த பட்டன் போனது தப்பா, இதில் என்னதான் என் தப்பு எனக்கு புரியல. ஸோ இதனால ஏதாவது எனக்கு பிரச்சனை வருமா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச். டாடா சி யூ பாய். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது திஸ் இஸ் யுவர் அரோல். வெல்கம் பேக். டாடா சி யூ பாய்.